ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்என் செல்ஃப் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூட்டியோட இன்ஜின் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாங்கியிருக்க ஆயில் பார்த்திங்கன்னா GL Gold 10,000 Tracer 40. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 300 வரும். நம்ம இதை சீல் ஓப்பன் பண்ணுவோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஆயில் இருக்குது. பட் நம்ம ஸ்கூட்டியோட கெப்பாசிட்டி பண்ணால் 750 ml தான் இருக்குது. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 800 ml ஊற்றிப்போம். மீதி இருக்க ஆயிலை குறைய ஊற்றிப்போம். இதை பாருங்கள், ஆயில் லெவல் ஓரளவு ஆயிலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம நியூ ஆயில் சேஞ்ச் பண்ணிப்போம். ஆயில் ஊற்றுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஓயில்டு ஆயிலில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ கீழே நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதை நம்ம ஆயிலில் பிடிச்சிப்போம். ஓகே, ஓல்ட் ஆயிலில் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே ஸ்கூட்டியோட லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா இன்ஜினுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு போல்ட் இருக்கும், ஆயில் ஃபில்டர் போல்ட்டு. இது ரிமூவ் பண்ணோங்கன்னா ஆயில் ஃபில்டர் இருக்கும். அதையும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்புறம் போடுவோம். சிங்கிள் ஹேண்டில் ஸ்பேனர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. இன்னொரு ஹேண்டில் கேமரா வச்சுட்டதுனால இந்த ஹேண்டில் ஸ்லிப் ஆகுது. ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி புஷ் பண்ணுது. இந்த ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்துட்டோம். இப்போ ஃபில்டருமே வெளியே எடுத்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். ஃபில்டர் ஃபுல்லாக பாருங்கள். ஃபில்ட்ரு ஃபுல்லாக ஓரளவுக்கு டஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த ஆயிலாம் ரொம்ப தின்னாக இருக்குது. அதில் நம்ம நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி இது பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபில்டரை உள்ளே இன்செர்ட் பண்ணக்குள்ள கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணலாம். சைடில் எதாவது டஸ்ட் இருந்தால் கூட அப்படியே போய் ஃபில்டரோட போய் ஒட்டிக்கும். ஓகே, இப்போ ஃபில்டரை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ப்ரிங்கை வச்சு அந்த போல்ட்டையும் வச்சு டைட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங்கை ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை வைப்போம். நம்ம எது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் சைடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வைப்போம். நம்ம எதுவும் க்ளீன் பண்ணாமல் வச்சா சைடில் இருக்கிற டஸ்ட்டே உள்ளே ஃபார்ம் ஆயிரும். இந்த நெட்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்போம். இதை நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா இதுக்குள்ளே ஆயில் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டு டஸ்ட்டாக இருந்தால் அந்த ஆயிலோட டஸ்ட்டும் சேர்ந்து கலந்துரும். ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால கொஞ்சம் புஷ் பண்ணி நம்ம டைட் பண்ணுவோம். ஆயில் இருக்கிறனாலும் வழுக்குது, ஸ்ப்ரிங் இருக்கிறனாலும் பேக் அடிக்குது. நம்ம புஷ் பண்ணி டைட் பண்ணிப்போம். ஓகே, ஓரளவுக்கு ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆயில் கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபனலை இன்செர்ட் பண்ணி நியூ ஆயிலை ஃபில் பண்ணிப்போம்.
நம்ம அப்படியே ஸ்லோவாக ஊற்றுவோம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். தண்ணி மாதிரி ஸ்பீடெல்லாம் போகாது, இது டென்சிட்டி அதிகன்றதுனால ஸ்லோவாக தான் போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம், கீழே சிந்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்லோவாக ஊற்றி ஃபில் பண்ணிப்போம். நம்ம இதில் 800 ml தான் ஊற்ற போகிறோம், மீதி 200 முன்னே எடுத்து வச்சாச்சு, அதை வீடியோவில் காமிக்கல. அதிகமாக ஊற்றினாவும் கொஞ்சம் டேஞ்சர் தான். அதில் கொடுத்துருக்க கெப்பாசிட்டியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிப்போம், ஒரு 50 ml 100 ml அது மாதிரி. பேலன்ஸ் இருக்க ஆயில் வேஸ்ட்லாம் இல்லை, ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அதை ஊற்றி ஃபில் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஃபனலில் எடுத்துகிட்டு ஆயில் கேப் போட்டுருவோம். ஃபினிஷ்டு. ஃபுல்லாக டைட் பண்ணிப்போம் ஆயில் கேப்பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.